கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டியில் உலக தேங்காய் தினத்தையொட்டி அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சி மையம் நிலையத்தில் விவசாயிகள், வேளாண் துறையினர், அதியமான் வேளாண்மை கல்வி மாணவர்கள் மற்றும் மேரிகோ நிறுவனத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண்மை விரிவாக்க இணை பேராசிரியர் முனைவர் ஜனனி வரவேற்று தென்னை சாகுபடியின் தற்போதைய நிலை பற்றியும், தென்னையில் அதிக மகசூல் பெறுவதற்கு விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றியும் எடுத்துரைத்தார். இதையடுத்து இதில் அரசம்பட்டி JK 365 தென்னை ஆராய்ச்சியாளர் தென்னஞ்செடி கென்னடி விவசாயிகளிடையே பேசுகையில், இலங்கையில் நடந்த ABC மாநாட்டில் உலக தென்னை சாகுபடியிலும் தேங்காய் உற்பத்தியிலும் இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. அதற்கு காரணம் தென்னை சாகுபடியில் விவசாயிகள் காட்டி வரும் அதீத ஆர்வமும், அவர்களுக்கு அதிக மகசூலை தரக்கூடிய ரகங்களை உற்பத்தி செய்து தரக்கூடிய வேளாண் ஆராய்ச்சிகளும் ஆகும். இதில் இந்தியா முழுவதும் உள்ள 12 மாநிலங்களுக்கு தென்னை செடியாகவும் தேங்காயாகவும் கொடுத்து தென்னை வளர்ச்சியிலும் நமது அரசம்பட்டி தென்னை விவசாயிகளின் பங்கு 80% உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதில் தரமான எண்ணெய் சத்து மிக்க கொப்பரைகள் அரசம்பட்டி சுற்று வட்டார பகுதியில் கிடைப்பதால் தான் தமிழக அரசு தென்னைக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் அரசம்பட்டியை தென்னை நகரம் என அழைக்கப்படுகின்றது. நெல், கோதுமை பயிர்களை அறுவடை செய்ய நவீன இயந்திரங்கள் வந்துள்ளன. தென்னை சாகுபடியிலும் தேங்காய் பறிக்க நவீன இயந்திரங்கள் வர வேண்டும். அதற்கான ஆராய்ச்சியில் வேளாண் துறையினர் ஈடுபட வேண்டும். அதேபோல் தென்னை இங்குதான் அதிக அளவு பயிர் செய்யப்பட்டு உள்ள நிலையில் அரசம்பட்டியை மையமாக கொண்டு பன்னாட்டு ஏற்றுமதி நிலையம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என பேசினார். இவ்விழாவில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், ஒன்றிய செயலாளர் சாந்தமூர்த்தி, ரஜினி, செல்வம், பொதுக்குழு உறுப்பினர் அஸ்ஸாம், ஒன்றிய கவுன்சிலரும் நெசவாளர் அணி செயலாளர் அம்மன் ராஜா, மாணவர் அணி செயலாளர் ஜெயந்திரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீதா கோவிந்தசாமி, சண்முகானந்தம், சிவலிங்கம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புலவர் கிருஷ்ணன், அதியமான் வேளாண்மை கல்லூரி மேலாளர் குப்புசாமி மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் தென்னை விவசாயி சாதிக் பாஷா நன்றியுரை வழங்கினார்.